வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் நானும் ரவுடி தான் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். போடி இயக்கிய விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நயன்தாரா அண்ட் விஜய் சேதுபதி அனிருத்துடைய மியூசிக்கில் வெளிவந்திருக்கும் திரைப்படம் தான் நானும் ரவுடி. இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். விஜய் சேதுபதிக்கு வந்து ரவுடி ஆகணுன்றதான் ஆம்பிஷன். அவங்க அம்மா போலீஸ்காரங்க, அவங்க வந்து ராதிகா, அவங்க பேர் வந்து மீனா குமார், அது ரொம்ப முக்கியம். ஸோ அவர் வந்து போலீஸாக சேர்த்து விடணுன்றதுக்காக அவங்க பிரயத்தனப்பட்டிருக்காங்க. ஒரு எதிர்பாராத சந்திப்பில் வந்து நயன்தாரா அவங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுறாங்க. நயன்தாராவுக்கு காது கேட்காது. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் ஃபார்ம் ஆகிறப்ப நயன்தாரா சொல்கிறாங்க, என்ன நீ காதலிக்கணும்னு நீ ஒருத்தவங்க கொலை பண்ணணும் அப்படின்றாங்க. காதலுக்காக அவர் கொலை பண்ணாரா? நயன்தாராவுக்கும் அவங்களுக்குமான லவ் வந்து எப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் போச்சு. இவர் வந்து அவங்க அம்மா நினச்ச மாதிரி போலீஸ் ஆனாரா இல்லையா அப்படின்றது தான் நானும் ரவுடி தான் திரைப்படத்தினுடைய கதை. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பேசுகிறதுனால இந்த படம் பார்க்காதவங்க இப்பயே போய் படம் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நிறைய ஸ்பாய்லர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கதைகளில் வந்து ரிவீல் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து படம் பார்க்காதவங்க இதோட நீங்கள் போய் படம் பாருங்கள். ரைட். அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாருன்னு விஜய் அவார்ட்ஸில் கேட்டப்போ எனக்கு வந்து நயன்தாரா தான் பிடிக்கும்ட்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு ப்ளஷ்ஷாக ஒரு மாதிரி ஜாலியாக சொல்ல, அதுக்கப்புறம் வந்து இந்த படம் கமிட் ஆனது. இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து அனிருத்துக்காக செய்யப்பட்ட கதை. அதில் வந்து விஜய் சேதுபதி வந்தார். அதுக்கப்புறம் வந்து தனுஷ் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் நயன்தாரான்ற ஸ்டார் காஸ்ட் அதிகமானதும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. அதை விட அனிருத்தோட பாடலில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஓகே, விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக நீங்கள் மற்ற படத்தில் பார்த்ததை விட இந்த படத்தில் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கார். அது இன் பண்ணி பெல்ட்லாம் போட்டு நடந்து வர்றப்போ வந்து ஒரு புது லுக்கு கொடுக்குது. நிறைய இடங்களில் வந்து நடிப்புக்கு வந்து நிறைய, அதாவது ஃபர்ஸ்ட் ஹால்ஃபில் வந்து முக்கியமாக இந்த படத்தை தூக்கி நிறுத்தது வந்து விஜய் சேதுபதி தான். நான் ஒரு ரவுடியை மீட் பண்ணணும்னு நயன்தாரா சொன்னதுமே டக்குன்னு இந்த ரிங்கை இப்படி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காலர்லாம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தலையெல்லாம் ஆட்டி விட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடத்துல வந்து தியேட்டரில் வந்து அவ்வளோ கைத்தட்டல். அதன் பிறகு வந்து நயன்தாரா செம்ம க்யூட்டாக இருக்காங்க, ஸ்ட்ரக்சர்டாக இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகி, நடிப்புலையும் பிச்சு உதற ஒரு பெண். ஏன் சொல்கிறேன்னா, காது கேட்காத பெண் வந்து எப்படி கேட்டு சொல்லுவாங்கன்றத வந்து லிப்ரீடிங் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஷாட்லேயே வந்து அவங்க வந்து பேசுகிற அந்த லிசனிங் வந்து பண்ணிட்டு வந்து பேசுகிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி அந்த உதடுங்க மட்டும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி விஷயமும், அதன் பிறகு வந்து அந்த காதலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் வந்து ஆசம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வேறு விஜய் சேதுபதி நான் நடுவில் கேட்பார், லிப் ரீடிங்கில் தானே பார்க்குறேன், அப்போ வந்து நான் 2 வார்த்தை சொல்கிறேன் அப்படின்வாங்க. இவர் வந்து ஓத்த அம்மால அப்படின்னு சொல்லுவார். அதன் பிறகு வந்து அதை வந்து சென்சார் கட்டு இதில் வந்து அவங்க வந்து அதுக்கு வேறு ஒரு என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்றது ட்விஸ்ட்டு. ஓகேவா? பார்த்திபன் சான்ஸே இல்லை. படத்தில் செகண்ட் ஹால்ஃபில் வந்து ஒரு அளவுக்கு இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது வந்து பார்த்திபன்னா அதில் மிகையே இல்லை. அதுவும் கிளைமேக்ஸில் வந்து அவர் சொல்கிறது, அதாவது எனக்கு அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திபன் வந்து ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம் வந்து இதுதான். அதை விட சண்டை, ஏன்னா பார்த்திபனுக்கு வந்து அந்த லுக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷான லுக் அவர் உண்டு. ஏன்னா ஒருத்தனை அடிச்சுட்டு அவர் அடுத்து ஒரு ஸ்டெப் வந்து ஒரு அசால்ட்டாக நடந்து வர்றது வந்து ரொம்ப நல்லா வெளிப்பட்டுருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ மன்சூர் அலிகான் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மன்சூர் அலிகான், அந்த ஆனந்தராஜெலாம் வந்து பழைய ஆளுங்கள்லாம் வந்து திரும்ப வந்து வந்திருக்காங்க. ஆனால் அந்த இடங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அனிருத்தோட மியூசிக்கல்ஸ் சான்ஸே கிடையாது. 2 பாட்டு அதில் வந்து முக்கியமாக தங்கமே ஒன்னத்தான் தேடி அந்த சாங்கு, அதுக்கான மாண்டேஜஸ், அதுக்கான பாண்டிச்சேரியில் அந்த சாங் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. பிகேஎஃப்எம் பாலாஜியினுடைய கலகலப்பும் அடிக்கடி வந்து படத்தில் வந்து தூக்கி நிறுத்துறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீயும் நானும் ஒன்றாய் சேரும் அந்த சாங், 2 சாங்குக்குமே வந்து மாண்டேஜும் சரி, அதை வந்து இப்போ காட்சிப்படுத்த விதமும் சரி ரொம்ப அற்புதம். ஜார்சி வில்லியம்ஸனுடைய ஒளிப்பதிவு வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா நான் கடலூர்காரன், பாண்டிச்சேரி வந்து எனக்கு வந்து பரிச்சயமான ஊர். அதில் இருக்கிற எல்லா தெரியுமே வந்து வேறு ஒரு ஸ்டைலில் அது வந்து காமிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி விக்னேஷ் சிவனுடைய டயலாக்ஸ் வந்து படத்துக்கு வந்து நிறைய, அதாவது ஒரு 2 சின்ன பசங்களுக்கான ஒரு லவ் மேட்டரை வந்து அழகாக வந்து சொல்லுவார். ஆனால் அதில் நிறைய விஷயம் வந்து உண்மையும் பொது இது இருக்குது. ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையனை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறப்ப இல்லை நீ கிடையாது. ஏன்னா அதுக்கான லாஜிக்கலான விஷயம் அது. ஏன்னா ஒரு படிக்காதவனை வந்து நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும், படித்தவன்றப்போ திமிரு அதிகமாக 2 பேர் பிரிஞ்சுருவீங்கன்றாரு. பட் ஐ ரியலி லைக் தட் அந்த கான்வர்சேஷன், அதுக்கான லாஜிக்கல் விஷயம் எல்லாமே ரொம்ப சூப்பர். சரி, நானும் ரவுடி தான் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து செம்ம சூப்பர்.
ஒரு யூத்ஃபுல்லாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லுவோம், என் பின்னாடி வந்து ஒரு பொண்ணு அவங்க அம்மாவோட வந்துருந்தது, விசில்லாம் அடித்து செம்மையாக மயிலாப்பூர் பொண்ணு தான் செம்ம குத்து, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி எந்த பொண்ணும் நான் பார்த்தே கிடையாது. அந்த மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுக்கிட்ட சத்தமே வரல, ரொம்ப அமைதியாக பார்த்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து அந்த அந்த பார்த்திபனுடைய அந்த இடத்துக்கு போன அப்புறம் தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஐ மீன் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக சவசவான்னு செகண்ட் ஹாஃபில் ஒரு இழுவையான சில காட்சிகள் இருந்தாலும் கூட எங்கனே எனர்ஜெட்டிக்காக ஒரு யூத்ஃபுல்லான ஒரு ஃபில்ம் இந்த நானும் ரவுடி தான். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சீனிவாசனுடைய மதிப்புகள் 5க்கு 3. இன்டர்வலுக்கு பிறகு அந்த முன்னாடி இருந்த அந்த ட்விஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு விறுவிறுப்பை இன்டர்வலுக்கு பிறகு வந்து அந்த கடத்தல் விஷயங்கள் வந்து கொஞ்சம் சவசவன்னு இருக்கிறது தான் அந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி ஒன்ஸ் நீங்கள் வந்து லவரோட போய் இந்த படத்தை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ இன்னொன்று இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஃபில்ம் பைன்னு போட்டு அனிருத்துன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் சி வில்லியம்ஸ், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் இவங்க பேரெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவனுடைய பேர் வர்றது வந்து பெரிய விஷயம். அது நல்லாயிருக்கு. ஏன்னா இவங்களால தான் இந்த திரைப்படம் கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு விக்னேஷ் சிவன். வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.